என்னங்கடா இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன? அது ஒன்றும் இல்லை சத்யா, நீ என்ன பண்ணுற, நம்ம அத்தை கிட்ட சொல்லி எனக்கு வந்து ஒரு காக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. நம்ம அத்தையா? இல்லை புரியலையே. அவன் உனக்கு தம்பி ஆயிட்டா, உனக்கு அத்தனா அவனுக்கு அத்தை தானே. இப்போதான் 2 பேரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் ஆயிட்டீங்கல்ல. அந்த அம்மா நாளா சொன்னா கேட்காது. ஜாதகம் சொல்லணும். துர்கா ஜாதகம் எதுக்கு? என்னம்மா உன் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து அதுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கு? என்ன சாமி சொல்ற? பயப்படாதம்மா, கடவுள் அப்படி எழுதிருக்காருன்னு சொல்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வர சொல்லுங்க. நல்லதே நடக்கும். தொழிலாம் சுத்தமாக செய்கிற, அப்புறம் ஏன் இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கா? சும்மா அண்ணா இது என்ன சாப்பிட்டு தூங்கு, காலைல மேட்ச் இருக்குல்ல. மொத பொண்ணு பார்க்க போறோம், இப்படி பஞ்சர் ஆகி கிடைக்க தகனமே சரியில்லை. ஏய், நான் என்ன பண்ணுறது, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க, போய் தானே ஆகணும். கோச்சிக்காத. சரி, நேரில் போகிற வரைக்கும் பதட்டத்துலேயே வைப்போம். அந்த புள்ள காலம் முழுக்க பதட்டத்துல தானடா இருக்க போகுது. மோ இந்த பாரு, நான் சர்ப்ரைஸாக போகலான்னு இருக்கேன். ஃபோனுங்க இன்னும் பண்ணானா ஓட்டவை வளரிடாத. ஆமா, பெரிய சர்ப்ரைஸ். ஏய் நிறுத்துறா. நீங்க எங்கடா? இங்க எங்க? இல்லடா, அம்மா அப்பாவோட கோயில் போயிட்டு இருக்கேன். நீங்க என்னடா எவ்வளவு தூரம் மேட்ச் ஆட வந்திருக்கீங்க? ஒய்ஃப் அண்ணனுக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட்டு கூப்பிட்டா அப்படியே அதான். ஏண்டா நீங்க வந்துட்டு போற செலவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்டா இருக்கும் போல இருக்கே. ஆமா அன்பு, எப்படியோ செமி வரைக்கும் வந்துட்டோம். இப்போன்னு பார்த்தா அந்த அண்ணன் டீமோட மேட்சை போட்டானுங்க. என்ன பண்றதுனே தெரியலடா. எந்த அண்ணன்டா? அதான் எங்க டோர்னமெண்ட்ல அடின்னு அடிச்சாரு. கொஞ்சம் நரைச்ச முடி. நீ கூட கேட்டியே அடுத்த மேட்ச் அந்த டீம் கூட போடுன்னு. நான் கூட சொன்னேனே அன்பு, தோத்துட்டாங்கன்னு. அந்த டீம் தான் இந்த ஏரியாலே பெரிய டீமா. அந்த அண்ணன் தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாமே வா. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமாச்சு. அதான் நீங்க போங்க, பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கோம். குடும்பமே நாடகம் போடுறீங்களா? கோயில் வேலைமா என்னென்ன பண்ண சொல்ற? அவங்க இன்னும் வரல, 1 மணி நேரத்துல நாங்க இருப்பேன். சரி, சீக்கிரம் வா, அவங்க வந்துருவாங்க. ஏத்த உனக்கு இந்த புடவை விட்ட வேற புடவையே கிடையாதா? உன் மாமா வண்டியா வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த பிள்ளையும் உன்னை ஒரு விசேஷத்துலயாவது வீட்டில் இருக்க வைக்கணும்னு பார்க்குது. இது யாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? சச்சின் பாய்ஸ் அணிக்கும் வெளியூரை சேர்ந்த தொழுவூர் பாய்ஸ் அணிக்கும் இன்னும் சற்று நேரத்தில் ஆட்டம் தொடங்க இருக்கிறது. நம்ம ஊருக்கு வந்திருக்காப்லையா? நல்ல டீம்னா இன்னைக்கு இருக்கு கச்சேரி. தொழுதூர் அணிக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பவர் பாய்ஸ் விழாக்குழு. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? துர்கா, பத்திரிக்கைக்கு யாரோ வந்திருக்காங்க பாரு. அவங்க வந்துட்டாங்க போல. இவன் இப்படி வர்றான், என்னைக்கு இல்லாம பத்திரிக்கை வைக்க ஒன்றும் வரல. ஏய், உங்க அத்தை மாட்டி விட்டுறா போலேடா. பாப்பா பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னேன்ல. லேட் ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்க 2 பேரா? நீங்க போங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன் நான். சரி வாங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். பையன் பேங்க் லோன் விஷயமா போயிருக்கான். என்னது? எந்த ஒரே ஓவர்ல அவுட் ஆக்குவேன்னு சொன்ன வீரருக்கு ஓவர் இல்லையா? ஐயோ ஐயோ இவர்தாயா ஊரெங்கும் தேடி புடிச்ச விருந்தாளி வீரரு. அது ஒரு அறிவகை உயிரினடாது. அரவிந்த், அது என்னடா அது? அது இந்த கெஸ்ட் பிளேயர். அதான் கெஸ்ட். அவருக்குன்னு ஒரு டீம் கிடையாது. யார் விட்டாலும் போயிருவாரு ஒப்புக்கு சப்பானி. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? உனக்கு இந்த டீம் விட்டா வேற டீம் தெரியுமா? நோ, குடிக்கிறவனுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தா போதும். பாட்டிலா பொறுக்கிறவனுக்கு தான் 100 இருந்தாலும் பத்தாது. எப்படி மாமே? சச்சின் பாய்ஸ் அணி ஒரு ஓவர் கூடிய 14 ரன்கள். அணிக்காக ரெண்டாவது ஓவர் வரலையா? என்னங்கடா இது, அநியாயமா இருக்குது. தம்பிக்கு ஓவர் கொடுக்குற வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லடா. உண்ணாவிரதம்டா. கால கீழ இருக்கடா. நீதி தேவதைக்கு கண்ணு இல்லையா? இதை நான் பெருமையாக கண்டிக்கிறேன். அந்த அம்மா நானும் கண்டிக்கிறேன். நான் பேபி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். உன் வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? என்ன பண்ற? சக்கரை தாண்டி. அதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது. நீ வெய்ய, நான் பாத்துக்கிறேன். போய் பேசிட்டு. தூங்கிட்டான்.
குழந்தை தூங்கிட்டேன், உள்ள கொண்டு போய் போட்டு. சரிம்மா. இந்தா. நல்ல ஜாக்கிரதை. பாத்து. தம்பி விருந்தாளி தம்பி, கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது நாங்க பார்க்க வேண்டாமா? இல்லாட்டி நகர்றா நகர்றா எங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்க்கறது? எப்படியும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தூக்கு போட்டுக்க போறாயா? தம்பிய பார்த்து பந்து வராத பக்கமா நிறுத்திக்கியா. திணறாப்ல இல்ல அப்பனா அவர் வெளியே தான் நிறுத்தணும். வரவா என்ன தம்பி கோச் இருக்கிறாப்ல? நிலையில் சச்சின் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 46. யோ மாப்ளே, ஓவர்ல 6 வந்து வெளியே போய் தொலைனா கமிட்டிக்கு பந்த காசை நான் கட்டிக்கிறேயா. யோ கமிட்டி மீடியம் பாஸ் ஓவர் 2. அங்கே ஒரு சிறு மாற்றம். திமிர்த்தனத்தை மேட்ச் ரெடி ஆயிருக்கு. அந்த முதல் பரிசை மீண்டுகிறார். அப்படி வாயா அப்படி வாயா. சின்ன பையன் உனக்கே அவ்வளவு இருந்தா நாங்க உங்களுக்கு மேல பண்ணுவோம் திமிர்த்தனம். யார் எங்க போறாங்க? பரவாயில்ல பாத்துக்கலாம், போடு. அப்படிவா இனிமே நம்ம வேடிக்கை காட்டுவோம் பாக்கட்டுவீங்க. பையன் ஃப்ரெண்டுடா. முடிஞ்சா இந்த பால எடுத்து விட்டுற, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். இந்த முறை வீசப்பட்ட பந்து பேட்ஸ்மேன் மட்டுமல்ல கீப்பரை ஏமாற்றியிருக்கிறது. வயசு இல்லை என்ற காரணத்தினால் ரன் எடுக்க முடியவில்லை. வச்சு போறானே நம்மால. நான் வாயை புலந்துட்டு பாருங்க. மாப்ள அந்த கல்ல குத்தி அப்படியே வந்திருக்கோம். அந்த கல்ல அப்படியே தள்ளி விடு. பந்து கெத்துவை நோக்கி தூக்கி அடிக்க முயற்சி செய்யப்பட்ட பந்து ஏய் அண்ணே, எடா நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் பண்ணி இருக்கறா இல்லையாப்பா? எப்பா ஏய் என்ன கிண்டலா? இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓடிட்டு மேட்ச பாறா. விடுறாங்கறல்ல. வாயா இந்த 3 பந்து இருக்கு. இதெல்லாம் அம்பையர் மாதிரி இவனுங்க பால் அடிட்டு இருக்கானுங்க. கருமா கருமா. அன்போட 4வது பந்துல பதிலடி கொடுப்பாரா? இதோ 4வது பந்து. சாதுரியமாக வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு வேகமான பந்து வீச்சாளர் மட்டுமல்ல, வேகமான பந்து வீச்சாளர் என்பதை நம்ம கமிட்டி போன பால் இந்த வயசான மனுஷன் சொன்னாப்ல நடுவுல கல்லு கிடக்கு கூட்டி விடணும்னு. அவர் கையில போய் பேட்டா கொடுத்துருக்கீங்க. கொண்டு போய் விளக்கமாறு கொடுங்க. நல்லா விளக்கமாறு என்னடா விளக்கமாறு? 4 ஓவர் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அடி வாங்கிட்டு நீ ஊர் பக்கம் போக போற. கையில் வந்து வந்து வேகமாக வருகிறதா, தாமதமாக வருகிறதா, சுழன்று வருகிறதா, புரியாமல் தவிக்கிறார். போறா போறா கோல்ட் எடுத்து விடுற அந்த ஆளை வேற யாராவது நல்ல பேட் பண்ண இறங்கட்டும். இப்ப நேரம் அடி மேட்ச் போர் 2 பந்துகள் மட்டுமே உள்ளது. பேட்டில் பட்டு சிக்ஸர். ஊருக்கு பாட சின்ன பிள்ளைகளா கொடுக்காத அன்புவிற்கு 5வது பந்து 6 உள்ளது. சற்று வருத்தமே. 6வது பந்தில் விக்கெட் எடுத்து அதை சரி செய்து கொள்வாரா அன்பு, அல்லது 6வது பந்தில் 6 அடித்து தனது திறமைக்கு தீனி போட்டுக் கொள்வாரா தெத்து? இதோ 2 திறமையானவர்களுக்கு சவாலாக வந்து நிற்கின்றது இந்த 6வது பந்து. இந்த 6வது பந்து யாருக்கானது? வெளியூரிலிருந்து வந்த அன்புவிற்கா, உள்ளூர் தெத்துவிற்கா? ஏதோ உப்பு சப்பானின்னா சொன்ன மாதிரி செஞ்சானா சின்னப்ப ஒரே ஊர்ல நிக்க வச்சு எடுத்தமா. இத்தனை வருஷத்துல கெத்து இப்படி திணறடிச்ச போல நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு நிஜமாவே கெத்துதாப்பா. இப்படி ஒரு இந்த பாட்டு போட்டு பந்தா பண்றதுல இத்தோட நிப்பாட்டிக்கணும். இதுக்கப்புறம் உங்க பாட்டை கேட்க முன்னாடி வாயா நீ. ஏய் கமல உனக்கு வர வந்தடா ரொம்ப ஓவரா பேசிட்டடா. ஏய் நான் அவனுக்கு
குழந்தை தேவலாம் வாட்டலாம் விட்டாரு. எச்சோட டேய் மாமா கவனியா சொல்லிட்டே இருக்க போயா முதல்ல போ சொல்றேன்ல டேய் கிளம்புங்க. நாங்க வந்ததே துர்காவை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க தான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்லை. கம்முன்னு இருக்க மாட்டேன். நீ கவனம் இரு. போடிங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் துர்காப்பாக்கும் அதை பத்திலாம் கவலை இல்லை. அவர் வேலையிலேருந்து வரட்டும், கலந்து பேசிட்டு சொல்றேன்.